ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிரேக் அண்ட் பாயிண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்ணி நிறைய நம்ம செஷன் எடுத்தோம். நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த செஷன் வந்து பிரேக் இன் ப்ரைஸிங் அப்படின்னா எப்படி கான்ட்ரிபியூஷன் பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் வந்து 40% வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அதுதான் கான்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ 60% ஆஃப் த வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வருதா? அப்போ 60%. ஸோ சிம்பிள் திங். ஸோ 60% டோட்டல் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட் எப்படி போடலாம்? மேக்கப் வேரியபிள் காஸ்ட் வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 60% இருக்கின்றது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ புரியுது உங்களுக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து மெட்டீரியல் வந்து 20 ரூபா பெர் யூனிட்டு, டைரக்ட் லேபர் வேரியபிள் காஸ்ட்டு 10 ரூபா, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸு 5 ரூபா, மொத்தம் வேரியபிள் காஸ்ட்டு 35 ரூபா. ஓகே, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ மினிமம் ப்ரைஸ், ஸோ 35 தான் நமக்கு வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ எனிதிங் பிலோ 35 வில் நாட் கவர். 35 கீழே நீங்கள் வித்துட்டீங்களா வேரியபிள் காஸ்ட்டே கவர் ஆகுது. அப்போ ப்ராஃபிட் பண்ணி லாபம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அர்த்தம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? மினிமம் அந்த 35 நம்ம பெஞ்ச் மார்க் எடுத்துக்கணும். எனக்கு வேரியபிள் காஸ்ட்டாகவும் இருக்கிறோம். வேரியபிள் காஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ பிரேக் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கொடுக்குறது? பிரேக் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்குது? எந்த செல்லிங் ப்ரைஸ் வச்சா 2 காஸ்ட்டும் கவர் ஆகிடும்? அதுதான் பேசிஸ். ஸோ எந்த செல்லிங் ப்ரைஸ் விற்றா நம்ம 2 காஸ்ட்டும் கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நார்மலாக செல்லிங் ப்ரைஸ் எப்படி பண்ணுவோம்? ப்ராஃபிட்டு ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்ட்டு குவான்டிட்டி ப்ளஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட். இந்த சிம்பிள் திங் இல்லையா? நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிரேக் இன் பண்ணும்போது பிரேக் இன்ல ப்ராஃபிட் என்ன வரும்? ப்ராஃபிட்டு 0. எனக்கு பிரேக் இன் பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் வேர் தேர் இஸ் நெய்தர் ப்ராஃபிட்டும் இல்லை, நஷ்டம் இல்லை. பிரேக் இன் பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எல்லா காசும் ரிகவர். ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? பிரேக் இன் செல்லிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட்டை 0 ஆக்கிடணும். அந்த ப்ராஃபிட் வராது. ப்ராஃபிட் அந்த எல்லாமே கவர் ஆகிடும். காஸ்ட் தான் கவர் ஆகும், ப்ராஃபிட் வராது. ஸோ பிரேக் இன் பாயிண்ட் வந்து 0 ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 35. எக்ஸாம்பிள் இன்னும் 50,000 வச்சுங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வச்சுங்களேன். 50,000 இன்ட்டு 2 ஃபிக்ஸட் காஸ்ட் 2 லேக். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2,50,000 டிவைடட் பை 50,000 யூனிட் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் பிரேக் ஈவன் செல்லிங் ப்ரைஸ். பிரேக் ஈவன் செல்லிங் ப்ரைஸ்னால் அந்த 40 ரூபாயில் எல்லா காஸ்ட்டும் ரிகவர்டு. அந்த 40 ரூபாயில் ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 35. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 5 ரூபா. ஸோ இவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு இண்டிகேட்டர். இதுதான் நம்ம அச்சீவ் ஆகணும், 40 ரூபா. ஆனால் சப்போஸிங் நான் வந்து 4 பிஸ்னஸ் மேன், எனக்கு 4 லட்சம் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 4 லட்சம் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் 4 லட்சம் அச்சீவ் பண்ணோம். ஸோ என்ன சேல்ஸில் விற்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ப்ராஃபிட் 0க்கு பதிலாக 4 லட்சம். வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை 50,000 யூனிட்ஸ், டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ எவ்வளோ வரும்? சேல்ஸ் ப்ரைஸ் 48 ரூபா. ஒரு உருப்படிக்கு 48 ரூபா. ஆனால் 48 விற்க முடியுமா? உங்கள் பக்கத்து கடைக்காரன், பக்கத்து காம்படிட்டர் வந்து பக்கத்து இண்டஸ்ட்ரியல்ஸ் நடத்துகிறவன் 45 விற்றானா நீங்கள் 48 விற்க முடியுமா? விற்க முடியாது. ஸோ சேல்ஸ் ப்ரைஸை நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். ஏன்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம 45க்கு 48 விற்க முடியாது. ஏன்னாக்கா உங்ககிட்ட எவன் வரமாட்டான். அவன் ஏன் 45 ரூபா கொடுத்து உங்ககிட்ட வரணும்? குவாலிட்டியெல்லாம் சேம்னு வச்சுங்களேன். குவாலிட்டியெல்லாம் சேம், எல்லா குவாலிட்டி ஈக்குவல், சேம். இது எல்லாம் அதே ஐடென்டிக்கல், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் 48 விற்கும்போது உங்கள்கிட்ட வரமாட்டான். ஸோ அதனால் நீங்கள் 45 பக்கத்துக்காரன் விற்றானா நீங்கள் 45 விற்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணோம். 50,000 யூனிட்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் சர்வே டிமாண்ட் 50,000 டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் 48 டிசைட் பண்ண முடியல. என் பக்கத்துக்காரன் 40 விற்கிறான்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் சேல்ஸ் ப்ரைஸை கண்டிப்பாக நீங்கள் குறைக்க தான் செய்யணும். ஃபர்தராக உங்களுக்கு அந்த அதிகப்படுத்தி விற்க முடியாது. ஸோ இதில் வந்து 3 காரியங்கள் வருது. என்ன பார்த்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 35. பிரேக் இன் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 40. ஓகே, அப்புறம் வந்து ப்ராஃபிட்டோடு சேர்ந்து எவ்வளோ? 48 lakhs, 48 ருபீஸ். ஸோ 35 வேரியபிள் காஸ்ட்டு, பிரேக் இன் செல்லிங் ப்ரைஸ் 40, இது ப்ராஃபிட்டோட 48. ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து எனிதிங் அப்போ 35 மேலே போனால் தான் நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். ப்ளஸ் ரீசனபிள் ப்ராஃபிட். ஆனால் ஷார்ட் டேர்மில் அது உங்களுக்கு வர கஷ்டம். ஷார்ட் டேர்மில் குறுகிய காலத்தில் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னாக்கா கெப்பாசிட்டி வந்து ஃபிக்ஸ்டு. ஏன்னாக்கா மார்க்கெட்டிங் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை, மிஷின் இன்னும் ஃபுல் கெப்பாசிட்டியில் போகல. அதனால் குவாலிட்டியெல்லாம் அங்கே இங்கே இப்படி வரும். ஸோ இனிஷியலாக ப்ரைஸிங் எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா, நீங்கள் உங்களுடைய ரிசோர்ஸை நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது 35லேருந்து 40 வந்துடும்.
எவ்வளோ 37 40 வந்துடும். 40 தான் எல்லா காசும் ரெக்கவர் ஆகிடும். ஆனால் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஃபிக்ஸட் காசை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் காசு கண்டிப்பாக மஸ்ட்டு. எனக்கா மிஷின் வாங்கணும், லோன் வாங்கியிருப்பீங்க, ஃபிக்ஸட் இஎம்ஐ கட்டணும், அதே போல் ரெண்ட்டு எடுத்துருப்பீங்க, ரெண்ட்டு கட்டணும், டிப்ரிசியேஷன் போவோம். இதெல்லாம் ஃபிக்ஸட் காசு நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. வேரியபிள் காசு வேணால் அவாய்ட் பண்ணலாம். வேரியபிள் காசு எப்போ அவாய்ட் பண்ண முடியும்னாக்கா ஃபேக்டரியை க்ளீஸ் மூடிட்டா வேரியபிள் காசு வராது. நம்ம அதுக்காக இல்லை, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணணும். வேரியபிள் காசு எப்போ அவாய்ட் ஆகிடும்? நீங்கள் ஸ்டாப் ப்ரொடியூசிங்னா, நீங்கள் ப்ரொடியூஸும் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டீங்கனாக்கா வேரியபிள் காசே வராது. கச்சா பொருள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கூலி கொடுக்க அவசியம் இல்லை, மற்ற காரணம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஷார்ட் டேர்மில் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஃபுல் கெப்பாசிட்டி போக முடியாது. ஏன்னாக்கா ஒரு பில்டிங் எடுக்கிறீங்க, பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பில்டிங் எடுக்கிறீங்க, ஒரு கஸ்டமர் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க, 10 பேர் தான் வரலாம், 20 பேர் தான் வரலாம். இனிஷியலாக குறுகிய காலத்தில் நீங்கள் அதிகமாக ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஆனால் கஸ்டமர்ஸ் அதிகம் வர மாட்டான். ஆனால் நீங்கள் போக போக இப்போ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக கஸ்டமர்ஸ் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ப்ரீமியஸ் கூட்டி அப்படியே சுற்றி சூழ்ந்துக்குவானுங்க. அப்புறம் நீங்கள் யூ பி கம்பல் டு கோயிங் ஃபார் பெரிய பில்டிங் போக வேண்டி வரும், ஹையர் ரெண்ட் கொடுக்க வேண்டி வரும். அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி மிஷின் கெப்பாசிட்டியில் எஃபிஷியண்ட்டாக ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் வச்சிங்களேன், அது மிஷின் ஃபுல் கெப்பாசிட்டி ஓடாது. பிகாஸ் நமக்கு ஸ்கில்டு லேபர் வேணும். மிஷினை எஃபிஷியண்டாக ஓட்டுறதுக்கு ஸ்கில் லேபர் வேணும். அதனால் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் நம்ம 40 வரும்போது பிரேக்கர் செல்லிங் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் 35 கீழே குறைக்கலாம். ஆனால் 35 கீழே போக முடியாது. 35 கீழே போக முடியாது. அதே மாதிரி இந்த லாங் ரன் நீண்ட காலத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் சரியாயிடும். ஃபிக்ஸட் காஸ்ட் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுவீங்க. நல்ல லேபரர்ஸ் வருவாங்க, நல்ல ஃபோர்மன் வருவாங்க. எல்லாம் எஃபிஷியண்டாக நீங்கள் வேலை செய்யும்போது, ஃபுல் கெப்பாசிட்டி ஓடும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபுல்லாக ரிகவர் பண்ணிவிட்டு ரீசனபிள் ப்ராஃபிட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இதில் இந்த லாங் ரனில் குறுகிய காலத்தில் வராது. குறுகிய காலத்தில் என்ன கெப்பாசிட்டி நொறுக்கப்படும், கெப்பாசிட்டி குறைக்கப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங் டேர்மில் கண்டிப்பாக நீங்கள் யூ கேன் நாட் செல் பிலோ டோட்டல் காஸ்ட்டு. அதே மாதிரி யூ வில் மேக் சம் ரீசனபிள் ப்ராஃபிட். ஸோ அப்போ லாங் ரனில் என்ன செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ரீசனபிள் ப்ராஃபிட்னா போட்டியாளரை பொறுத்து உங்கள் ப்ரைஸ் ரீசனபிள் ப்ராஃபிட் வரும். நாங்கள் 4 லட்சம்னு நிற்க முடியாது, 48 நிற்க முடியாது, 45 கொஞ்சம் குறைக்கணும். பக்கத்துக்காரன் என்ன செய்யலாம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதான் பிரேக் ஈவன் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். பிரேக் ஈவன் செல்லிங்லேருந்து குறையலாம், ஆனால் 35 கீழே வேரியபிள் காஸ்ட் கீழே குறையக்கூடாது. அதே சமயத்தில் 48 வரைக்கும் போக முடியுமா யோசிக்கணும். பக்கத்துக்காரன் என்ன செய்யல, பக்கத்து கடைக்காரன் என்ன பண்ணலாம் தெரியல, பக்கத்து ப்ரொடியூசர் என்ன பண்ணலாம் தெரியல. எந்த அளவுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி விற்றா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட். ஸோ இந்த லாங் ரனில் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ரீசனபிள் ப்ராஃபிட். ஓகே, ஸோ சிம்பிள் இது செஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் இன் பாயிண்ட் நமக்கு எங்கே நிற்குதுன்னு பார்க்கணும். தென் பிரேக் இன் பாயிண்ட் பிற்பாடு வேரியபிள் காஸ்ட்டுக்கு குறைக்கலாம், ஆனால் வேரியபிள் காஸ்ட்டை நம்ம கீழே போக முடியாது, வேஸ்ட் அது. அதே சமயத்தில் நினைச்சதை சார்ஜ் பண்ண முடியாது. எனக்கு நம்ம போட்டியாளர் நம்ம என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரைஸ் வைக்கணும். நீங்கள் 48 வச்சு பக்கத்துக்கார 45 விற்றா அவன் ஏன் வரப்போகிறான், உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட வர மாட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு எல்லாரும் டிசைட் பண்ணும்போது யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த லாங் ரன். இந்த லாங் ரனில் டோட்டல் காஸ்ட் வில் பி ரிகவர்டு ப்ளஸ் ரீசனபிள் ப்ராஃபிட் வில் பி ஏர்ன்ட் பை யூ. அதனால் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உங்கள் ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்ஸு, மென்னு, நல்ல ஸ்கில்டு லேபரு, அப்புறம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸு, அதை மாதிரி நீங்கள் எல்லாம் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வில் பி ரிகவரிங் fixed costs also, then you will be making some profit also. So இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். Till such time, next time we meet, all the best to you. Take care. God bless you. Thank you.